3-8 வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் என்பது வர்க்கோத்தமத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை இங்கேயே சொல்லிடணுமா? லக்னாதிபதின்றதுனால சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே ஒரு கிடுக்கி பிடி போடுறீங்க, அப்படித்தானே? மூன்று 8 சுக்கிரன் மறைகிறார். அப்ப 3-8 சுக்கிரன் மறைவது நல்லதல்ல. லக்னம் பிறழ்கிறது, லக்னம் பிறழ்கிறது. நீங்க தடுமாறுறீங்க. சுப வீட்டில் பிறந்து சுபராக நல்ல மனதுடன் நல்லவைகளை செய்யவே பிறந்திருக்கின்ற நீங்கள் மறைத்து செய்கின்ற காரியவாதி ஆகிறீர்கள். கெட்டவனா வரீங்க. ஜோதிடம் தான், ஜோதிடத்துல எல்லா லெவல்லையும் உங்க குணத்தை அப்படியே சொல்லலாம். ஜோதிடம் தான் வாழ்வியலே, ஜோதிடம் தானே. ஜோதிட நம்ம வாழுகின்ற முறையை ஒளித்தத்துவமாக சொல்லக்கூடியது ஜோதிடம். இன்னொரு வகையில சொன்னா, ஒளியாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றை உருவமாக வாழ்றோம். ஆல்ரெடி பிக்சட். சரி, நீங்க ஜெகதீஸ்வரன் கேட்ட கேள்வி 3-8 வர்க்கோத்தமம் ஆயிட்டார்னா இதுதான். அதாவது அப்படியே கிளையா 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 போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நின்று அப்படியே ஜோதிடத்தை விளக்க ஆரம்பிச்சோம்னா மகாபாரதம் மாதிரியே கதைக்குள் கிளைக்கதை, கதைக்குள் கிளைக்கதை, கதைக்குள் கிளைக்கதைன்னு போயிட்டு மறுபடியும் எங்கேயாவது ஒரு மெயின் சப்ஜெக்ட்ல உட்காரும். இப்படியே ஃப்ளோ இப்படி இது இல்லாமே போக முடியாது. லக்னாதிபதி 3 வர்க்கோத்தமமாக இருக்கிறார். இங்க என்ன நடக்குது? புனர்பூசம் 4ஆம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் இருக்கிறார். அப்ப இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் அடைந்திருப்பார். இந்த வர்க்கோத்தமம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, 3ஆம் பாவகத்தில் நீங்கள் வலிமையாக இருப்பதை, நீங்க ஆட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், 60 மார்க் எடுத்துக்கிட்டு வலிமையாக இருப்பதை நீங்கள் இங்கே காட்டுது. 60 மார்க் என்பது பாதி மார்க். ஜோதிடத்தை 120ஆக புரிந்து கொள்ளும் போது 120 என்பது நீச்சபங்கம், 120 நீச்சபங்க ராஜயோகம், 100 உச்சம், 80 ஆட்சி, 80 மூலத்திரிகோணம். வந்துட்டான் இல்லையா? 60 ஆட்சி. இங்கே 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், மறைவாக இருக்கிறார். மறைவு செயல்களை உறுதியாக செய்து அதை சமாளிக்கும் திறமையோடு இருக்கிறீர்கள். இந்த இடத்துல வர்க்கோத்தமம் என்பது ஒரு குறைந்த நிலவு சுபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். நீச்சம் என்பதை குறைந்த அளவு பாவத்துவம்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வர்க்கோத்தமம் என்பது குறைந்த அளவு சுபத்துவம். சுக்கிரனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சுக்கிரன் சுபகிரகம். அங்கே அவர் ஆட்சி நிலையை பெறுவதாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஜோதிட மேதைகள் சொல்லியிருக்கிறாங்க. வர்க்கோத்தமம் என்பது ஆட்சி நிலை. 3 மறைகிறார். 3 மறைகிறார் என்பது நிச்சயம், அது பிக்சடு. அந்த 3 மறைகிறார் என்கின்ற வலிமை இழப்பை வர்க்கோத்தமம் அடைந்து சரி செய்து கொள்கிறார். இது டெக்னிக்கல் வார்த்தையா? என்னையா நடக்கும்? குற்றம் மறைவான செயல்கள் தைரியமாக செய்கிறீர்கள் சுக்கிர தசையில. அந்த 3ஆம் பாவகத்தின் செயல்களை தைரியமாக செய்கிறீர்கள். 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம், 3ஆம் இடம் நெகட்டிவ் ஸ்தானம். அதே அமைப்புல அந்த ஆதிபத்தியத்தை தான் செய்கிறீர்களா? இதே லக்னம் கூடுதலாக சுபத்துவமாக இருக்கிறது. இப்போது நான் சொல்ற கெடுதல்கள் லக்னமும் பாவத்துவமாக இருக்கும் பொழுது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமம், லக்னமும் பாவத்துவமாக இருக்கிறது. நீங்கள் சற்று மன்னிக்கக்கூடிய குற்ற செயல்களை மறைவாக செய்வதில் மன்னர், அது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை நீங்க இருக்கிறீங்க. லக்னம் சுபத்துவம் ஆயிடுச்சு. இப்ப அவர் கேட்ட மாதிரி ஒருவேளை பரிவர்த்தனை, ஒருவேளை 1-3ஆம் இடம் தொடர்புகள் வந்து விட்டன. இதே 3ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமமாகி பரிவர்த்தனையும் ஆகி குருவோடு சேர்ந்து யடாகுடமான சுபத்துவம். இப்பொழுது இந்த 3ஆம் இடத்தின் சுப ஆதிபத்தியங்கள் மேலோங்கி இருக்கின்றன. இந்த 3ஆம் இடத்தின் மிகப்பெரிய சுப ஆதிபத்தியங்கள் எழுத்து. நீங்கள் எழுத்தில் வல்லவராக இருக்கிறீர்கள். இந்த 3ஆம் இடத்தின் சுப ஆதிபத்தியம் லக்னாதிபதி தொடர்பு கொண்டிருப்பதால் இசை. இந்த இசையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறீர்கள். தகவல் தொடர்பு, வெளிநாட்டு தூதரை குறிக்கக்கூடிய இடம். நீங்க இந்தியன் எம்பசில வெளிநாட்டு தூதராக இருக்கிறீர்கள். நீங்க சுபத்துவம் குறைய 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 அது என்னது, கொரியர்,
இந்த குரியர் எல்லாம் ஃபெடெக்ஸ் அதுன்னு இப்போ ப்ரொஃபஷனல் குரியர் நடத்துறீங்க நீங்க. இந்த 3ஆம் இடத்தின் சுபத்துவம் குறைய 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 குறைய, லக்னத்தின் தன்மை குறைய 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 ப்ரொஃபஷனல் குரியர் நடத்துறீங்க. வர்க்கோத்தமம் 3 8 இதே தான் 8. இங்க ஒரு 5 நிமிஷம் 8க்கு வரமாட்டேன். இங்கே லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுது, 8க்கு வர வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். 3ஆம் இடம் ஒரு விதமான சிறு குற்றங்கள் பெரிய குற்றங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிறு குற்ற அமைப்புகளில் மறைத்து செய்யக்கூடியவராக நீங்கள் நம்பகத்தன்மையற்றவர். ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த நம்பகத்தன்மை சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரனின் ஒளியை பொறுத்தது. சந்திரனே இருளடைந்திருக்கிறார், சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கிறார், அங்கே பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தின் மறைவு தன்மைகள் விலகுகின்றன. அந்த 3ஆம் இடம் கூடுதலாக சுபத்துவம் அடைகிறது. சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கிறார். 3ஆம் இடம் குருவின் இருப்பால் இன்னும் சுபத்தன்மை அடைகிறது. இந்த 3ஆம் இடத்துடைய சுப விஷயங்கள், கலாச்சார அமைப்பில் நீங்கள் மன்னராக இருக்கிறீர்கள். பரதநாட்டியமோ இசையோ கைக்கருவிகளோ வாய்க்கருவிகளோ வாய்ப்பாட்டு எல்லாமே 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் எத்தனை சுபத்துவம். எழுத்தாளராக இருக்கிறீர்கள், தூதனாக இருக்கிறீர்கள், தைரியவனாக இருக்கிறீர்கள். இந்த 3ஆம் இடத்தினுடைய தைரிய வீரிய அத்தனை ஸ்தானம், இசை எழுத்துன்னு சொல்றேன் இல்லையா, அத்தனையும் லக்னாதிபதி இங்கே 3ஆம் இடத்தோடு இருந்து தொடர்பு கொண்டு இங்கே கூடுதல் சுபத்துவமாகி வர்க்கோத்தமமாகவும் அமைவதால் 3ஆம் இடத்தின் சுப ஆதிபத்தியங்கள் அவ்வளவு அம்சமா இருக்கு. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள்ல மேட்ச் பண்ணி பாருங்க, அப்படியே இருக்கும். 8ஆம் இடம் வர்க்கோத்தமம் சுத்தம். 3ஆம் இடத்தை விட இது சிறு குற்றம் என்று சொன்னேன் இல்லையா, இது பெரிய குற்றம். 8ஆம் இடம் பெரிய குற்றம். லக்னாதிபதி சுபராகி 8இல் மறைந்து வர்க்கோத்தமம். நீங்கள் 8ஆம் இடத்தின் அத்தனை தன்மைகளையும் அசிங்கப்பட மாட்டீங்க. அசிங்கம் வந்து கத்துறவன் தான் அசிங்கப்படணும். வீட்டுக்கு முன்னாடி நின்று கடன் வாங்கிட்டேயா, ரோட்ல நின்று கத்துறான். ஒரு கடன்காரன் ரோட்டில் இருந்து கத்தினால் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். ஒருவர் வந்து ரோட்டை விட்டு வெளில வந்து காலில் விழுவார். ஒருத்தர் வீட்டை பூட்டிக்கிட்டு ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். யோ அவன் கத்துனா கத்திட்டு போறான், தெருவே வேடிக்கை பார்த்துட்டு போகுது, அவனா எனக்கு சோறு போடுறான். மனிதர்களுடைய மனங்கள் எத்தனை மாறுபடுகின்றன. 8ஆம் இடம் கடன், நோய், அசிங்கம், கேவலம், இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு எந்த விதமான 8ஆம் இடத்துல ஒரு வர்க்கோத்தம நிலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வர்க்கோத்தமம் 8ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. வேறு ஒரு நிலைகளை இதே நேரம் லக்னம் சுபத்துவம். லக்னாதிபதி சுபராகி லக்னத்திலே இருக்கிறார். வீட்டுக்கு ஒருத்தன் வந்து வெளியில வந்து கத்திட்டானா நைட் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி அல்லது அதான் அந்த 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 படிநிலை. லக்னம் சுபத்துவம். ஆனா ஒண்ணு, லக்னம் சுபத்துவமானவனுக்கு அசிங்கம் கேவலம் நடக்காது. மற்ற தன்மைகளையும் பார்த்துக்கணும். லக்னம் மட்டும் இல்லை, லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கலாம். லக்னம் சுபத்துவமானவனுக்கு அசிங்கம் கேவலம் நடக்காது. லக்னாதிபதி 8இல் வர்க்கோத்தமமானவனுக்கு அங்கே அசிங்கத்தையும் கேவலத்தையும் அசிங்கம் கேவலம் என்கின்ற அமைப்பாக கருதாத தன்மை இருக்கும். 8ஆம் இடம் ஏன்னா நீங்களே குற்றச்செயலை செய்யறவரா இருப்பீங்க. 8இல் மறைகிறார். இந்த அமைப்பு ஐயா நான் பார்த்த ஒருத்தன் அப்படி இல்லைங்கய்யா, வெளிநாடு வெளிமாநிலம் அதற்கு உள்ளே வந்து விட வேண்டும். லக்னத்தின் தொடர்புகள் இந்த குற்றச்செயல்னு சொல்லும் போது இங்கே குற்றம் என்று வந்து விட்டால் லக்னம் பாவத்துவம் அடைய வேண்டும். இங்கே குற்றம் அப்படின்னு வந்துட்டா இந்த இடத்துல லக்னம் கண்டிப்பாக பாவத்துவம் அடைந்திருக்கும். நல்லா பாருங்க, எந்த ஒரு நிலையிலையும் ஜோதிடத்தை அப்படியே நுணுக்கமாவே கொண்டு போயிடலாம். லக்னம் பாவத்துவம் அடைந்திருக்கும். லக்னாதிபதி 8இல் மறைந்து வர்க்கோத்தமம். லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார், லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னத்தில் ராகு இருக்கிறார், லக்னத்தை இந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான பாவ தொடர்புகள் இருக்கு. லக்னாதிபதி 8இல் மறைந்து சுக்கிர தசை நடக்கிறது. அசிங்கம் கேவலத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. 8இல் அவர் வர்க்கோத்தமமாக இருந்தால் பரவாயில்ல, வரட்டும், நான் அப்படிதான். என்ன இப்போ சுக்கிரனின் காரகத்துவங்கள் அனைத்திலும் மறைவான சில குற்றச்செயல். 8ஆம் இடம் அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு இதே அமைப்பு சுபத்துவமாக இருக்கிறது. இங்க அப்படியே பாவத்துவம் இல்லை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறாரு, பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறாரு, எவ்வளவுதானே. ஆதிபத்தியங்களை எங்கே எடுப்பது, காரகத்துவங்களை எங்கே எடுப்பது? பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அல்லது குரு இங்கிருந்து பார்க்கிறாரு, குரு இங்கிருந்து பார்க்கிறாரு, சுபத்துவமாகி விட்டது. பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார், பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார்.
லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார். தனம் மேம்படுகிறது 2ஆம் வீட்டு பார்வையால். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் அவர் இருக்கிறாரு. தூர இடங்களுக்கு போவதில் ஆசையா இருக்கிறாரு, போயிருக்கிறாரு. 12ஆம் இடம் சுபத்துவம், வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. 8ஆம் இடம் சுபத்துவம், வெளி மாநிலத்தில் இருக்கிறாரு. சில நேரங்களில் கலப்பு பலன்களாக இருக்கும்போது தூர இடங்களிலும் சற்று வேறு விதமான, அதாவது ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போற மாதிரியான சிறு குற்றங்களை செய்கிறார். எவ்வளவு காம்பினேஷன் அடங்கிய மாபெரும் சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் இல்லையா?